அதெல்லாம் எனக்கு தெரியாம ஃபோனை கட் பண்ணுமா ஃபர்ஸ்ட். எனக்கு வேலை இருக்கு இங்கே தொண தொண அடிச்சுக்கிட்டு. என்ன ஷாட்டியா? ஏன் நான் இப்போ என்ன உன்னால ஷார்ட் போட முடியாதா? இப்போ நீ ஷார்ட் போடல, உன் ஷாலை வச்சு நான் தூக்கு போட்டுப்பேன். மொதல் ஃபோனை வை. உம்முன்னு இருக்காது. என்ன அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது. எவன்டா அது? எங்காலுங்க மேலே கை வச்சது? இருங்கடா, பயல்களோட வரண்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜில் கஷ்டப்பட்டு காம்படிஷனுக்காக ஓடி வாங்கியிருக்கோம். வேமா ஐடியா கொடுங்கண்ணா. 2 நாள் தாண்டா இருக்குது. நீ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எடிட் பண்ணி சப்மிட் பண்ணும்டா. இன்னும் நிறைய வேலை இருக்குடா. நம்ம படம் தாண்டா ஜெயிக்கணும். அதுக்கு கிஸ்ஸாவா படம் எடுக்கணும். டேய் இவனே, டைரக்டர் நீதானே? நீதான் ஐடியா யோசிக்கணும், நாங்கள். யா வி ஆர் ஜஸ்ட் ஆக்டர்ஸ். டேய் அவனே பாவம்டா, அவனே அவ்வளோதான்டா யோசிப்பான். நம்மளே ஏதாச்சும் ஐடியா கொடுப்போம்டா. டேய் நீ என்ன பண்ணு, ஆபாச படத்துக்கு ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் பண்ணுறா. அதெல்லாம் வேணாண்டா, அதெல்லாம் சென்சிட்டிவான கண்டென்ட்டு. பேசாமல் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்காதீங்கன்ட்டு ஒரு அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா? அதெல்லாம் கிரிஞ்சு ப்ரோ. நான் ஐடியா சொல்லட்டா? அதாவது தவறான உறவு முறையால் ஃபேமிலியில் வர பிரச்சனை. அதாவது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சின்ன பெண்ணுக்கும் ஆன்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு எதிராக ஒரு படம் பண்ணுவோம். இந்த ஐடியா எப்படி இருக்குது? இப்படியெல்லாம் படம் பண்ணால் நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. பேசாமல் சிம்பிளாக லவ்வில் டாக்ஸிக்காக இருக்க பையன் அதனால் நாசமாக போகிற ரிலேஷன்ஷிப்னாவது படம் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படிலாம் படம் பண்ணால் ஜெயிக்க முடியாதுடா. நான் சொல்கிறேன், அது மாதிரி பண்ணலாம். ஜாதி வெறியர்கள், அதனால சொசைட்டியில் வர வன்முறைகள், இதுக்கு அகென்ஸ்டாக நம்ம படம் பண்ணலாம். கண்டிப்பாக 3rd ப்ரைஸாவது வாங்கலாம். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்ம 3rd ப்ரைஸ் தான். நான் சொல்கிறத கேட்டால் நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. சொல்லட்டா? சரி சொல்லு. போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக ஒரு படம். அதில் நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவோம். நீங்கள் சொன்ன எல்லா ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. ஐடியா பெசாடு நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரே படமாக எடுத்தேன்ன. டியூரேஷன் 10மா? 5 நிமிஷத்துக்குள்ள வருமா? வர வைப்போம். நாளைக்கு ஷூட். எல்லாரும் இதே ஸ்பாட்டுக்கு வந்துடணும். ஒரு வழியா ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. வேண்டா அது இவங்க வேற கண்டனத்தில் கால் பண்ணுறாங்க. சரி டேய் எல்லாரும் இங்கே வாங்கடா. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் சால்வ் பண்ணாமல் வெளியே போயிட்டு நீ அதை ஸ்டோரி வேற போட்டிருக்கியா? இதை ஸ்டோரி போடுவோம். ஐயால பதறிடுவாங்க பூரா. இந்த ஆள் வீட்டில் இல்லையா? இந்த வரேன். ஏய் கதையை சொல்கிறேன், கவனிங்கடா. அது என்னண்ணே படம் எடுக்கிறீங்களா? ஆமாடா தம்பி. கதை எப்படிண்ணே இருக்கும்? அதுவா, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானவங்க எப்படி இருப்பாங்க, அதுலேருந்து அவங்கள எப்படி திருத்தணுன்றதை பற்றி தான் படமே. யூடியூப்பில் VMH கிரியேஷன்ஸில் ரிலீஸ் ஆகும். அப்போ பாரு. இப்போ ஓடு. ஓகே காய்ஸ், எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன்ல இருங்க. ரோலிங் கேமரா ஆக்ஷன். இவன் பிட்டு பாக்குறா. நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? நீ இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? நான் சால் போடாம வெளியே போக கூடாதுன்னு சொன்னேன்னா போக கூடாது, அவ்வளவுதான். என் பேச்ச மீறி என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் நம்ம யாய் பசங்க ஒன்னா கிளிக் பண்ணா. என்ன அண்ணே எல்லாரும் பயங்கரமா நடிக்கிறீங்க, சூப்பர். நடிப்பு மாதிரியே தெரியலண்ணே. நீங்க படத்துல நடிக்கிற மாதிரி தானே உங்க நிஜ வாழ்க்கையும்ல, அதனால நீங்க நடிக்கவே தேவையில்ல. நமக்கு எவ்வளோ வேலை வேணா இருக்கட்டும், பட் நம்மளை மதிச்சு நமக்கு கால் பண்ணுறவங்களோட கால் அட்டன் பண்ணுறதுனால நம்ம ஒன்று குறைஞ்சு போயிட போகுது. வண்டி ஓடிட்டு இருக்கேம்மா, இந்த 5 நிமிஷத்தில் கூப்பிடுறேன். இந்த ஓப்பன் வேர்ல்டில் ரசிக்க எவ்வளவோ இருக்கு. பின்னையே தேடி தேடி எல்லாரும் மறைக்கிறதே ரசிக்கணும்.
நமக்கு இருக்க எல்லா மைண்ட் செட்டும் நம்ம பார்ட்னருக்கு இருக்க தானே செய்யும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. சாரிம்மா, லவ் யூ ஸோ மச். என் மேலே தான் தப்பு. போனா நாளைக்கு நம்ம ஒய்ஃப் கூட இன்னொருத்தருக்கு சுகர் ஆன்டி ஆகலாம். அப்படி ஆகணுமா என்ன? டோபமைன் ஹிட்க்கு ட்ரக்ஸ் தேவையில்லை, சக்ஸஸ் போதும். உருவத்தில் வேறுபடுற ஜெண்டர்லேயே நீ நானும் சமோன்னு சொல்கிற ஜென்ரேஷனே வந்துடுச்சு. பின்ன ஏன் இன்னும் உருவமே இல்லாத கேஸ்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம்?